ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ பேத்தனோட குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பான். டாக்டரும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ அவசரம் போல் பாடி கார்ட்டை சொல்லிட்டு கிளம்புறான். இந்த மாதிரி என் பொண்ணு இங்கேருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளர டாக்டரும் நம்ம மயூராக்கு கால் பண்ணி கொடுக்குறாரு வீடியோ கால். அவள் இப்போ மாறு வேஷத்துலாம் இல்லை. அவளை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏஞ்சல் மதர் நீங்களா? நீங்கள் என்னை விட்டு போனதுக்கப்புறம் என்னை ஏன் பார்க்க வரல அப்படின்னு கேட்குறா. அதான் இப்போ வந்துட்டேன்ல, சரி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறா. என்ன கேம்னு கேட்டால் ஹைட் அண்ட் சீக்னு சொல்கிறா. பட் அதில் ஒரு ரூல் இருக்குன்னு சொல்கிறா. அதாவது நீ என்னை பார்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா அங்கே நர்ஸ் ஒரு ட்ராலி வச்சுருப்பாங்க, அது உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கோ, அவங்க உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டு நர்ஸும் வந்து அந்த ட்ராலிக்குள்ள அந்த குழந்தைய உள்ள போக சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பாடி கார்டு பார்க்கும்போது நர்ஸு மட்டும்தான் போறதுனால குழந்தை உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு வெளியே காவ காத்து நின்றுட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த சைக்கோ பையனுமே வரான். அவன் போற நேரமா பார்த்து அவ கையில வச்சிருந்த அந்த டால் வந்து கீழே விழுந்துருச்சு போல. அந்த டால் எடுக்கலான்னு இவளும் போக போறா. பட் இருந்தாலும் அவ சொல்லியிருப்பா, நீ இந்த ட்ராலியை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவளும் அமைதியா இருந்துடுறா. அந்த பொம்மையை இவன் பாத்துறான். இது தாராவோட பொம்மையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுகிட்டயுமே கேட்கறான், இது தாராவோட பொம்மையாச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குழந்தை வந்து அந்த பொம்மை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுது. அப்ப நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அவகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாடி கார்டு கிட்ட கேட்கறான், என் பொண்ணு வெளியே போனாலா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல உள்ளதான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது. இவனும் பொசுக்குன்னு உள்ள திறந்து வந்து பார்த்து விடுறான். பார்த்தா பொண்ணை காணோம். எங்க என் பொண்ணு அப்படின்னு கேட்டா அது வந்து நர்ஸு கூட டாய்லெட் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவனுக்கு சமக்கம் வருது. அது எப்படி என்ன கேட்காம நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நர்ஸு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி டாய்லெட் போன பொண்ணு திடீர்னு ஓடி போயிட்டா வெளியே அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இவனுக்கு கூட கொஞ்சம் கோவம் வருது. அந்த டாக்டர் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான், என் பொண்ணை உன்னை நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன், இப்போ அவள் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்ற, எப்ப பாரு அவள் எப்படி கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது மட்டும் அவள் தொலைஞ்சு போறா, ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். போய் பொண்ணை தேடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனை இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டாலாமா அப்படின்னு கேட்டா அவள் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஏன்னா வாசல்ல தானே நாங்கள் பொண்ணை இறக்கி விட்டோம், அப்புறம் எப்படி வராம இருப்பா அப்படின்னு இவங்களும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நான் வெளியில தானே நின்றுட்டு இருக்கேன், ஒருவேளை அவள் வாசலுக்கு வந்திருந்தா நான் பார்த்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பைய வாசலுக்கே வந்துட்டான் போல தேடிக்கிட்டு. உடனே இவ அந்த பக்கமா போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அவனும் சுத்தி முத்தி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடிட்டான், ஆனா பொண்ணை காணோம். உடனே இவன் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி ஒரு 8 ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனாலும் பொண்ணை காண எங்க போனானே தெரியல. இவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. எங்க தான் போன தாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க போலீஸுமே வந்துட்டாங்க. அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி அவள் தொலைஞ்சு போயிருப்பா அப்படின்னு கேட்டால் மேபி யாராவது கிட்னாப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. யாரு கிட்னாப் பண்ண போறா அப்படின்னு இவனும் கேட்குறான். உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, மேபி யாராவது உங்க குழந்தைய கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்களா, யாரு மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு மயூரா மேல சந்தேகம் வந்திருக்கும், ஆனா அவளே ஒரு பைத்தியம் அப்படின்னு இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ அதனால எனக்கு யாரு மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்பனா வாங்க வீட்டுக்கு போகலாம், கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஃபோன் வருதான்னு பார்ப்போம். ஒருவேளை பணத்துக்காக தான் கடத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட பணம் கேட்டு கால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த காலை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. யார் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருப்பா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறா. அப்புறம் அவன் நர்ஸ் வேஷத்தை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா போல. இவனும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த நர்ஸும் இருக்கா. அவகிட்ட போயிட்டு குழந்தை வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேட்டா அவளும் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஃபோன்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. காலுமே வருது. இந்த மாதிரி உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கா, உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு 5 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், உனக்கு பணம் எவ்வளோ வேணாலும் கேளு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். உடனே அங்கே ஃபோனும் கட் ஆயிடுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நம்ம குழந்தை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அதை வச்சு யாரோ காசு பார்க்கறதுக்காக கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பட் அது யாரா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. யார் இந்த மாதிரி வேலையை பார்க்கறது, பணம் வேணும்னா டைரக்டா வந்து கேட்டிருக்கலாம்ல, அதுக்கு ஏன் குழந்தைய கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு அம்மாவும் வர திட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம்
ஞாபகத்துக்கு வருது. இப்போதைக்கு பண தேவை இருக்கிறது யாருக்கு? இவளோட அக்கா காரிக்கு தான். அவ ஆல்ரெடி 5 கோடி ரூபா பணம் கேட்டிருப்பா. இவ இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஒருவேளை இந்த வேலையை பார்த்தது என்னோட அக்கா காரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி இவ வீட்டுக்கு போயிடுறா. அங்க போய் அக்காவை பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா, என் குழந்தைய நீ தானே கிட்னாப் பண்ண, எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பாக்குற? நான் தான் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் எதுக்காக என் குழந்தை மேல கைய வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க மயூரா, எனக்கு எதுவுமே புரியல, நான் ஏன் உன் குழந்தைய கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்னமா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இவளுக்கு 5 கோடி ரூபா பண தேவை இருக்கு, இவ கடனாளியா வந்துதான் இந்த ஊர்ல வந்து இப்ப செட்டில் ஆயிருக்கா, அதனால 5 கோடி ரூபா பணத்தை கேட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணா, நான் அந்த மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்க விஷயத்த ஓம்கார் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் கொடுக்கல அப்படிங்கவுமே இவ தான் என்னோட குழந்தைய கிட்னாப் பண்ணிருப்பா, எனக்கு நல்லா தெரியும், நான் அடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோ, இல்ல மயூரா, நான் உன்னோட குழந்தைய கிட்னாப்லாம் பண்ணல, இன்ஃபேக்ட் நானே இப்ப பிரெக்னெண்டா தான் இருக்கேன், நானே ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்துகிட்டு உன் குழந்தைய நான் கிட்னாப் பண்ணுவேனா, அந்த அளவுக்கு நான் மோசமானவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளும் தன்னை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கா, 2 சொட்டு கண்ணீரை விட்டு. ஆனாலும் அவன் நம்புற மாதிரி தெரியல. அப்பன்னு பார்த்து மாமனார்கிட்ட இருந்து போன் வருது. உடனே கிளம்பி இங்க வீட்டுக்கு வாமா, உன்னோட ஃப்ரெண்டோட அட்ரஸ் தானே நீ கொடுத்துருந்த, அதனால உன்னோட அப்பான்னு நினைச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்கள எதுக்காக அங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே அங்க இருந்து போறா. அப்படி போகும்போது கூட அக்கா காரிய ஒரு மறைச்சிட்டு தான் போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரியோட அப்பா அம்மாவை தான் உட்கார வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் இவளோட அப்பா அம்மானு தானே அவ சொல்லி வச்சிருக்கா. ஸோ அதனால அப்பா அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓம்கார் சார் எதுக்காக என்னோட அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, விசாரிக்காம என்ன பண்றது, என் குழந்தைய நீ தானே கிட்னாப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நான் கிட்னாப் பண்ணனா, நான் எதுக்காக உங்க குழந்தைய கிட்னாப் பண்ணணும், நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி நீங்க என் மேல பழி போடுவீங்க அப்படின்னு கேட்டா, ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோட தான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, சத்தம்தி கால் வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி 5 கோடி ரூபா பணம் கேட்டு, அந்த கால் வந்ததே உங்க வீட்டுல இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அவளுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நாங்க இதுக்காக குழந்தைய கிட்னாப் பண்ணணும், அந்த குழந்தைய பாத்துக்கிறது தான் ஏன் வேலை, அதுக்காக தானே நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்காக நான் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ண போறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அப்புறம் நான் ஏன் குழந்தைய கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, நீ கிட்னாப் பண்ணத்தான் செய்வ, ஏன்னா உனக்கு இந்த வேலை அடிக்கடி முக்கியம்னு நீ சொல்லிட்டு இருப்ப இல்லையா, மேபி நீ இந்த வேலையில பெருசா ஒன்றும் காசு பார்க்க முடியாது, அதனால கூட நீ என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக கூட இந்த வேலையை நீ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பழி மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். அவளோ இல்ல நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவ சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவனும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அந்த பக்கம் அப்பா அம்மா வேற கூட்டிட்டு போயிட்டு நல்லா அடிக்கிறாங்க போல, எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயங்கர டென்ஷன் ஆகி இவங்கிட்டயுமே சண்டை போட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னோட அப்பா அம்மாவை விட்டுருங்க, அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல, நானும் குழந்தைய கிட்னாப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நீ தான் கிட்னாப் பண்ணிருப்ப அப்படின்னு இவனும் அடிச்சு பேசிட்டு இருக்கான். அட பெத்த தாயை யாராவது குழந்தைய கிட்னாப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறா. என்ன பெத்த தாயா, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, மயூரா தான் அந்த குழந்தையோட அம்மா, நீ ஒன்றும் கிடையாது அப்படின்னு மாமியாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு தன்னோட முகத்தை வாட்டர்ல கழுவிடுறா. அதாவது அவளோட வேஷத்தை களைச்சிடுறா. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் அவளோட உண்மையான முகத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. மயூரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் மயூரா அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க யாரு அப்படின்னு போலீஸும் கேட்டா, என்னோட ஒய்ஃப், அதாவது எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். என் குழந்தைய நீங்க 5 வருஷமா என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்க, என் குழந்தை கூட நான் இருக்கணும், என் குழந்தைய இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், அது உண்மைதான். ஆனா இந்த தடவை நான் குழந்தைய கிட்னாப் பண்ணல, ஏன் குழந்தைய நான் எதுக்காக கிட்னாப் பண்ணணும், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி எல்லாத்தையுமே அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. தாரா எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே இவரும் பொண்ணுதான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த காணாம போன பொண்ணை ஒருத்தவன் தூக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். என் பேத்தி, இவ எப்படி உங்களுக்கு கிடைச்சா அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டு வாசல்ல தான் அந்த குழந்தை கடந்தா, சரி உங்க குழந்தையா இருக்கும்போது தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். குழந்தை வேற மயக்கத்துல இருக்கா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு அக்கா காரியும் கேட்கறா. இவ தான் மின்ட்டியோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த குழந்தை கண்ணு முழிச்சு பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தன்னோட பேத்தி தன்னை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈவனோ மயூராவை பிடிச்சி கண்டுமணிக்கு திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நானும் என் குழந்தையும் உன்னோட வாழ்க்கையை விட்டே போயிட்டோம்ல, அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி மாறு விஷயத்தை போட்டு திரும்ப எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த, என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போறதுதான் அப்போ உன்னோட பிளானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அது இல்லவே இல்லை சத்தியம் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஆனா போலீஸ் கிட்ட இவன் பிளேட்டை மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க சார் இதுதான் உண்மை, இவன் என்னோட குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி மாறு வேஷத்தை போட்டு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இப்போ அவளோட வேஷமும் கலைஞ்சு போச்சு. இப்போ என்னோட குழந்தை எங்க இருப்பான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இவளோட வீட்டுல தான், வாங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு அவனும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மயூரோட போனும் ரிங் ஆகுது. அந்த பக்கம் அப்பா தான் பேசுறாரு. மாமியாருக்காரையும் போனை ஸ்பீக்கர்ல போட்டுருது. அந்த பக்கம் பேசுற அப்பா, குழந்தை கிடைச்சிருச்சு, இங்கதான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. பாத்தீங்களா, என் குழந்தைய இவ தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போலீஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்பத்தான் செய்யுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.